பார்த்து கொண்டிருப்பது போலீஸ் செய்தி நியூஸ் சேனல். ஓட்டப்பிடாரம் தனி சட்டமன்ற தொகுதியில் நம் நாடு நம் மக்கள் கட்சி எதிர்காலம் கட்சி சார்பில் போட்டியிடும் வேட்பாளர் வழக்கறிஞர் அருணாதேவி ரமேஷ் பாண்டியன் வீடுதோறும் சென்று தீவிர தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகிறார். தேர்தல் ஆணையம் அவருக்கு மைக் சின்னத்தை ஒதுக்கியுள்ள நிலையில் பெண்கள் பாதுகாப்பு, இளைஞர்களின் எதிர்காலம் மற்றும் ஒட்டப்பிடாரம் தொகுதியை வளர்ச்சி பாதைக்கு கொண்டு செல்வது தனது முக்கிய இலக்கு என அவர் தெரிவித்துள்ளார். ஓட்டுக்கு பணம் இல்லை, இலவசங்கள் இல்லை, ஆனால் தரமான கல்வி, நல்ல சாலைகள், சிறந்த மருத்துவம், விவசாய வளர்ச்சி, அனைவருக்கும் வீடு, தடையற்ற மின்சாரம் வழங்குவேன் என வாக்குறுதி அளித்து மைக் சின்னத்தில் வாக்களிக்குமாறு பொதுமக்களிடம் கேட்டுக்கொண்டார். நயினாபுரம், வேலாயுதபுரம், சாமிநத்தம், நடவுக்குறிச்சி, இந்திரா நகர், முப்பிலிவெட்டி உள்ளிட்ட பகுதிகளில் அவர் பிரச்சாரம் மேற்கொண்டார். பெண்கள், இளைஞர்கள் உள்ளிட்ட பொதுமக்கள் மாலை அணிவித்து ஆரத்தி எடுத்து உற்சாக வரவேற்பு அளித்தனர். இந்த பிரச்சாரத்தில் வழக்கறிஞர் ரமேஷ் பாண்டியன், கட்சி நிர்வாகிகள், தொண்டர்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் கலந்து கொண்டனர். அரசியலை பத்தி கண்டிப்பா சொல்லிக் கொடுங்க. சட்டத்தை பற்றிய நுணுக்கங்களை கண்டிப்பா குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுத்து வளங்க. ஏன்னா பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத நிலைமை இந்த நாட்டுல இன்னும் போய்கொண்டேதான் இருக்கிறது. உங்களுக்கு இளைஞர்களுக்கும் இங்குள்ள அம்மாமார்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும், ஒரு குழந்தை ஆணோ பெண்ணோ, ஆண்களுக்கே பாதுகாப்பு இல்லாத நிலைமையை தான் இந்த அரசு உருவாக்கி கொடுத்திருக்குமா? உண்மைதானமா? அதே மாதிரி பெண்களுக்கு சுத்தமா பாதுகாப்பே கிடையாது. எனவே இந்த நிலை மாற வேண்டும். நம்மளுடைய பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும். எனவே இந்த ஒரு முறை உங்களுக்காக நான் களத்துல இறங்கியிருக்கேன். நான் ஒரு வழக்கறிஞர், என்னுடைய கணவரும் வழக்கறிஞரா இருக்காரு. ஸோ எந்த பிரச்சனையும் இருந்தாலும் எங்களை கூப்பிடலாம், கான்டாக்ட் பண்ணலாம். உங்களில் ஒருத்தையா தான் நான் களமிறங்கியிருக்கேன். நம்மளுடைய குறைகளை நிவர்த்தி செய்வதற்காக சட்டமன்றத்தில் உங்களின் குரலாக ஓங்கி ஒலித்திட இந்த ஒரு முறை மைக் சின்னத்தில் வாக்களியுங்கள். வரிசை எண் 3. என் பேர் அருணாதேவி. சரியாமா? தேங்க்யூ. மற்ற அரசியல்வாதிகள் மாதிரிலாம் நம்ம இருக்கக்கூடாதுங்கிறதுக்காகவே நான் வந்திருக்கேன்.